அவர்கள் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில 2 முக்கியமான விஷயங்களை குறித்து சொல்லி இருக்கிறார்கள். அதை உடனடியாக அவர்கள் பரிசீலிக்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. சச்சார் கமிட்டியினுடைய அறிக்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒன்றிய அரசாங்கத்தை நாங்கள் ஆர்வம் ஊட்டுவோம், வலியுறுத்துவோம் சொல்லியிருக்காங்க. அது வலியுறுத்துவது என்பது ஒரு காலத்திலும் பிஜேபி அரசாங்கம் அதை செய்ய போவதில்லை. ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கூடிய இடஒதுக்கீடுகளை பறிக்கக்கூடிய அயோக்கியத்தனங்களைத்தான் பிஜேபி என்பது செய்யும் என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் செய்ய முடியும். எந்த அளவிற்கு என்றால், நீங்க 3.5% இடஒதுக்கீடு இருக்கிறது. இஸ்லாமியர்களினுடைய நெடுநாளைய கோரிக்கையாக அந்த 3% இடஒதுக்கீடு அதிகரிக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை என்பது இருக்கிறது. அதை நிறைவேற்றப்பட வேண்டும். எந்த அளவிற்கு ஒவ்வொரு துறைகளிலும் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டு அதிலே ஒவ்வொருத்தருடைய சதவீதத்திற்கு உட்பட்டார் போன்று அவர்களுடைய பங்களிப்பு என்பது உறுதி செய்யப்பட வேண்டும். இதை அரசாங்கம் என்பது செய்ய வேண்டிய கட்டாயம் என்பது இருக்கிறது. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த தேர்தல் அறிக்கையில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சாலையோர கடைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய புனர் நிர்மாணத்திற்கு ஒரு தொழிலை தொடங்குவதற்கு 50,000 ரூபாய் வரை வட்டி இல்லாத கடன் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதை நடைமுறைப்படுத்துவதற்கு உடனடியாக முயற்சிக்க வேண்டும். ஏராளமான இஸ்லாமியர்கள் சாலையோரங்களிலே கடைகளை வைத்துக் கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கிறது. இதை தாண்டி நூற்றுக்கணக்கான வக்பு வாரிய சொத்துக்களில் முறைகேடுகள் என்பவை செய்யப்பட்டு இருக்கிறது. அவை மீட்டெடுக்கப்பட அழகான முறையிலே பயன்படுத்தப்பட வேண்டும். பல கபர்ஸ்தான்கள் முறைகேடாக அபகரிக்கப்பட்டு இருக்கிறது. அவை சரி செய்யப்பட வேண்டும். பல ஊர்களிலே கபர்ஸ்தான் இல்லாத நிலை இருக்கிறது. அதை சரி செய்வதற்குண்டான வேலைகளை செய்ய வேண்டும்.